சிக்கன் லவருக்கு செம்மையான ஸ்பைசி ட்ரீட் இருக்குது. இன்னைக்கு கேரளா ஸ்பெஷல் சிக்கன் சுக்காவை வீட்டில் எப்படி ஈஸியாக செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கம் மக்களே, இது வே குக்கிங் சேனல். நம்ம சேனலில் ஆத்தென்டிக் மற்றும் மல்டி குசின் ரெசிபீஸை வீட்டில் எப்படி ஈஸியாக செய்யணும்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்பெஷல் சிக்கன் சுக்கா செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுங்கிறத வாங்க பார்க்கலாம். சிக்கன் மசாலா 3 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 3 டேபிள் ஸ்பூன், மல்லிப்பொடி 3 டேபிள் ஸ்பூன், ஆனியன் வறுத்த எண்ணெய் 100 ml, தக்காளி 2 தக்காளி, உப்பு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் 100 கிராம், பெப்பர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 3 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை 1 ஸ்ப்ரிங்கிள், கொத்தமல்லி தழை தேவையான அளவு, சிக்கன் 1/2 கிலோ, 400 கிராம் வெங்காயத்தை பொரிச்சது, 3 பச்சை மிளகாய். சிக்கன் 1/2 கிலோ, மஞ்சப்பொடி 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் 1 பவுடர் கொடுக்கணும், சிக்கன் மசாலா 3 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், மல்லிப்பொடி 3 டேபிள் ஸ்பூன், உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 3 டேபிள் ஸ்பூன், தக்காளி 2, பச்சை மிளகாய் 1, உச்சி போட்டுக்கணும், கருவேப்பிலை கொஞ்சம், ஃப்ரைட் ஆனியன் 400 கிராம், தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாத்திரம் சூடானதுக்கு அப்புறமா தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பொரிச்ச எண்ணெயை 100 கிராமாக சேர்த்துக்கோங்க. 100 ml தேங்காய் எண்ணெய் 50 ml, வெங்காயம் பொரிச்ச எண்ணெய் 100 ml சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம கலந்து வச்ச சிக்கனை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா கிண்டி விட்டுக்கோங்க சிக்கனை. எண்ணெய் தனியாக மசாலா தனியாக பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் சிக்கன் சுக்கா ரெடியானதாக இருக்கும். எண்ணெய் தனியாக மசாலா தனியாக வந்துருச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்து கார்னிஷ் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாத்தையும். இப்போ பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இந்த கேரளா ஸ்பெஷல் சிக்கன் சுக்காவை பரோட்டாவுக்கு, சப்பாத்திக்கு, இடியாப்பத்துக்கு, ரைஸுக்கு சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். இப்போ வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. நல்லா ஸ்பைசி லெவலும், சிக்கனோட ஜூசினஸ் நல்லா இருக்குது, தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் நல்லா இருக்குது. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.